இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போறீங்க. வாவ், சூப்பர் சார். நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து. ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர். ரொமான்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இது நான் அவனில் பார்ட் 2 சார் 3. அதனால் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறேன் சார். சார் நீங்க என்ன 3 பொண்ணுகளோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. நல்லா இருக்கும். உங்களை பார்த்து உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன். இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க. இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில்ல வயசு மூத்தவங்க தான் ஜெசி. நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர விடு. சரி ஓகே. ஹாய் மாலினி. ரியான் சொன்ன நேச்சுரலா வரும் சார். விஜய். நான் சொல்லியா நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எஸ் சார் எஸ் சார். தமிழில் சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷில் வராது. ஐ லவ் யூ ரியா. ஓகே சார். ஐ லவ் யூ. மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். சரி நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போறீங்க. வாவ், சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஈவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So, ரொம்ப simple. Thank you. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கல. இந்த படத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ் ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர் சார். அதில் வேணா நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. ரொமான்ஸ் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து ஏதோ ஒன்று. ஆக்சுவலாக இது நான் அவனில் பார்ட் 2 சார் 3. அதனால் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுறேன் சார். சார் நீங்க என்ன 3 பொண்ணுகளோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. நல்லா இருக்கும். மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதலாமா? ரியாட்ட சார் மைக் ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி. ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். விஜய். நான் சொல்லியா நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து உங்களை என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்கள் இருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். ரியா இது சார் இன்னொரு டேரக்டர் சொன்னீங்க. இது இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க ஐயா எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. ரியா கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார். ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன். இது இருக்குல்ல? ஓகே அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் சார். Mine is over completely. I propose. Done. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No sir அந்த ஒரு போய்ட்டிக்கா இருந்துச்சு சார். அது நான் எவ்வளோ அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. மாசா சொல்லட்டுமா? ஏய்
ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருக்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர்யா தத்தால சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறிட்டாங்க